ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எக் லாலிபாப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்தமாரி முட்டையை அவிச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம இந்தமாரி அவிச்ச முட்டையை இந்தமாரி குட்டியாக சீவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்தமாரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு குட்டி பச்சை மிளகாய் போட்டுக்கிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி, லைட்டாக நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு முட்டையை தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை அப்புறம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டு வாங்கி அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி பொரிக்காய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகுது, நம்ம வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிருக்கோம்ல, இதை எடுத்து இந்த முட்டைக்குள்ள இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிரெட் கிராம்ஸில் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்தமாரி நம்ம இதில் போட்டுலாம் இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி பொரிஞ்சோன்னே எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட எக் லாலிபாப் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.